பிரைஸ் லார்ட். நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் மட்டும் நல்லவர். சொல்லுங்க, ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். ஒரு தடவை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். அதாக நான் இன்னைக்கு சாயங்காலத்தில் பேச போகிறோம். நல்ல ஒரு தமிழில் நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஆவிக்குரிய தைரியம். ஐயோ கஷ்டம் இல்லையா? அது சொல்லும்போது ஒரு தைரியம் உள்ள மாதிரி காட்ட வேண்டாம். சொல்லுங்க, ஆவிக்குரிய தைரியம். நம்ம தேவ பிள்ளைகள்னு 3 பேர் ஒத்துக்கிடணும். ஏன் தமிழ் புரியுது இல்லையா தங்கங்களா? நம்ம தேவ பிள்ளைகள்னு 3 பேர் ஒத்துக்கிடணும். நம்ம தேவ பிள்ளைகள்னு 3 பேர் ஒத்துக்கிடணும். நான் அல்லே லூயா அப்படின்னு சொன்னதுனால அல்ல, 3 பேர் ஒத்துக்கிடணும். ஒன்று, நான் தேவ பிள்ளைன்னு நான் ஒத்துக்கிடணும். ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கு, நம்ம வாட்ஸ்அப்பு நமக்கு இல்லையா தெரியும். ஒரு மொபைலு 9 லாக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட்ஸ்அப்பில் போவக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்பில் உள்ள யாருன்னா 5-6 ஆளுகளுக்கு ஒரு லாக்கு, அப்புறம் பின்ன கான்டாக்டில் 3-4 லாக்கு. அந்த மொபைலு களைஞ்சு போச்சுன்னு வைங்க, எவனாவது திருடுனா கூட அவனுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அவன் எங்கே கொண்டு போய் இந்த பூட்டை பொட்டிச்சகு? அப்போ நம்மளை பற்றி உலகத்தில் நம்மளா தெரிஞ்சது யாரு? யாரு? நம்ம தான். நான் தேவ பிள்ளைன்னு முதல்ல யார் அங்கீகரிக்கணும்? ஹோ, நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? சமூகத்தில் எனக்கு அங்கே முதல்ல சமூகம் எல்லாம் 2வது, சமூகம் தேசம் அதெல்லாம் பிறகு. முதல்ல சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அங்கீகரிக்கிறேன். உண்மையிலே நீங்க அங்கீகரிச்சிருந்தா வாலியம் கூடுதல் கேட்டிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒரு வெறி இருந்திருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பேராக்கும் ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். நாம் தேவ பிள்ளை என்பதை நான் அங்கீகரிக்கிறேன். யார் அங்கீகரிக்கலனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் 2 கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படிப்பட்டவர்கள் மேல் இப்பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. 2 நிமிஷம் கை தட்டினா போதும், 2 நிமிஷம் உன்னை சுற்றி உள்ள சங்கிலிகள் உடைகிறது. நீ பிரகாசிக்க முடியாதபடி சத்துரு போட்ட தடைகள் உடைகிறது. நீ வாயை திறந்து சொல்லுகிறாய், நீ தேவ பிள்ளை. நான் தேவ பிள்ளைன்னு யார் அங்கீகரிக்கணும்? நான். சொல்லுங்க, நான் தேவ பிள்ளை, அது எனக்கு தெரியும். ஒரு தடவை சொல்லுங்க, நான் தேவ பிள்ளை, அது எனக்கு தெரியும். ஒரு தடவை சொல்லுங்க, நான் தேவ பிள்ளை, அது எனக்கு தெரியும். நான் கேட்கிற, ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா சத்துரு போடுற ஏதாவது திட்டம் பலிக்குமா? ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா பூலோகத்தில் உள்ள மொத்த வல்லமையும் எதிராக வந்தாலும் ஏதாவது பலிக்குமா? பலிக்காதுன்னு சொல்ற கை தட்டணும். சிலர் மேல இப்ப அக்கனி வந்து விடுது, சிலர் மேல இப்ப அபிஷேகம். இப்ப அபிஷேகம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி பச்சுக்கோ. நீ தேவ பிள்ளை என்று நீ அங்கீகரித்ததுனால கர்த்தர் உன் மேல தமது வல்லமையை போடுகிறார். ரெண்டாவது நம்மளை அங்கீகரிக்க வேண்டியது, நம்ம நடந்தெல்லாம் போவோம் இல்லையா? நடந்து போவீங்களா? நம்ம நடந்து போகும்போது தேசத்தில் செயல்படுது இல்லையா அசுத்த ஆவி? அந்த அசுத்த ஆவி சொல்லணும், அண்ணா போறது தேவ பிள்ளைன்னு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்லையா? அண்ணா நடந்து போற தேவ பிள்ளைன்னு. பவுல் பிலிப்பி பட்டணத்துல நடந்து போனப்போ அசுத்த ஆவி சொல்லிச்சு, இதா போறவன் தேவ பிள்ளை.
நமக்கு ரெண்டு மண்டலங்கள் உண்டு. ஒன்னு காணக்கூடிய மண்டலம், ரெண்டு காணக்கூடாத மண்டலம். தன்னைத்தான் அங்கீகரித்த ஒரு தேவ பிள்ளை தேசத்துல நடந்து போகும்போ அசுத்தாவிகள் பதறுது, அந்தகார வல்லமைகள் பதறுது, தேசத்தின் ஆவிகள் நடுங்குது. நீ தேவ பிள்ளை என்பதை சத்துரு அங்கீகரிக்கிறான். Praise the Lord. அல்லேலூயா. அப்போ பவுல் நடந்து போகும்போ சாத்தான் என்ன சொல்றாய்? இதா போறதே. நம்ம டைவ் அடிச்சு ஜெபம் பண்ணுவோம், முடிஞ்சா தலைகீழா நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு சாத்தான் சொல்லுவே நம்ம ஆளுன்னு. கஷ்டமா இருக்குமே. அங்க போய் கிடந்து காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரை அல்லேலூயா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி பாய வலிச்சுக்கீறி முடிஞ்சா 2 சேரை உடைச்சு எல்லாம் முடிஞ்சப்போ சாத்தா வெல்கம் பண்ணி சொல்றா, ஒன்றும் பயப்படா, இப்போ நம்ம ஆளுதான். என்ன கஷ்டம் இல்லையா? இப்போ நம்மள இல்லை, நீங்க வாழ வேற. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நீங்க நடந்து போகிற இடங்களை சுற்றி தேவ பிரசன்னம் இறங்கும். அந்த எல்லைக்குள்ள சத்துரு நுழைய முடியாது, அந்த எல்லைக்குள்ள சத்துரு நுழைய முடியாது, அந்த எல்லைக்குள்ள சத்துரு நுழைய முடியாது. ஒரு நிமிஷம் கைதட்டி, ஒரே ஒரு நிமிஷம் கைதட்டி, ஒரே ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க எல்லைக்குள்ள ஒரு அபிஷேகம், உங்க எல்லைக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம். அப்படி அந்த 2 நிமிஷம் கைதட்டுங்க, 2 நிமிஷம் கைதட்டுங்க. தெய்வத்தினுடைய ஒரு விசேஷ முத்திரை உன்மேல இறங்கி வருகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் மேல தேவ பிரசன்னம் பாயுது. கண்ணை மூடி பெற்றுக்கோ, கண்ணை மூடி பெற்றுக்கோ. அப்போ முதல்ல நான் தேவ பிள்ளைன்னு நான் அங்கீகரிக்கணும். அப்புறம் நான் தேவ பிள்ளைன்னு சத்துரு அங்கீகரிக்கணும். 3வது நான் தேவ பிள்ளைன்னு ஆண்டவர் அங்கீகரிக்கணும். யார் அங்கீகரிக்கணும் சொல்லுங்க? எனக்கு மெதுவா பேசுங்க. எனக்கு தேவ அங்கீகாரம் கிடைத்து விட்டது. மெதுவா சொல்லுங்க. இப்ப சாத்தான் கேட்ட வேண்டாம், மறுபடியும் பிரச்சனை வரும். சொல்லுங்க, எனக்கு தேவ அங்கீகாரம் கிடைத்து விட்டது. ஒரு தடவை கூட சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு தேவ பிள்ளைன்னு பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்கும்போ உங்களுக்கு கிடைக்குது இல்லையா ஒண்ணு, அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். இனி கை தட்டுங்க. எல்லார் மேலும் ஒரு ஆவிக்குரிய தைரியம் வருகிறது, ஒரு ஆவிக்குரிய தைரியம் வருகிறது, ஒரு ஆவிக்குரிய தைரியம் வருது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. இனி நீ பயப்பட மாட்ட, இனி நீ பயப்பட மாட்ட, இனி நீ பலவீனத்தை பார்த்து பயப்பட மாட்ட, இனி நீ அந்தகாரத்தை பார்த்து பயப்பட மாட்டாய். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. 35ஆம் அதிகாரத்தை எடுங்க. எடுத்தீங்களா? 22வது வசனத்தை பாருங்க. வாசிக்க வேண்டாம், நீங்க பாருங்க. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மர்மனையாட்டியாகிய பில்காளோடு சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். சில ஆட்களுக்கு மனசு யோசிக்குது, முகாமுக்கு இந்த வசனம் எப்படி பார்த்தாலும் சூட் ஆகலையே, அதில் என்ன இருக்கு அப்படி பிரசங்கம் பண்ணக்கு? இன்னைக்கு பிரசங்கம் பண்ண மாட்டோம், பிரசங்கம் நாளை.
இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் போட்டு வச்சாதான் நாளைக்கு வருவனும். இதுல என்னடா இருக்குன்னு பார்க்க நாளைக்கு வருவனும். சரி பாருங்க, இப்போ மகன், நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க தப்பா நினைக்கப்படாது. மகன் ஒரு விதத்துல தாயாரோடு, ஒரு விதத்துல தாயார், நேரடி தாய் இல்லை, ஒரு தாய் மாதிரி நினைச்சுக்கிடுங்க. மகன் தாயாரை கற்பழித்தான். அப்போ இதை பார்த்த ஆட்கள் செய்தியை யார்கிட்ட தான் சொல்லணும்? தகப்பன்கிட்ட தான் சொல்லணும். தகப்பன் யாரு? யாக்கோபு. தகப்பன் யாரு? யாக்கோபு. அடுக்க கீழே உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும். யாக்கோபு அதை பற்றி வாயே திறக்கல. யாக்கோபு அதை பற்றி வாயே திறக்கல. இந்த டீச்சர்மாருக்குன்னு சொல்லி ஒரு போல்ட்னஸ் உண்டு, தெரியுமா? டீச்சர்மாருக்குன்னு சொல்லி ஒரு போல்ட்னஸ் உண்டு. இப்போ டீச்சர்மாருக்கு போல்ட்னஸ் இல்லை, இப்போ பிள்ளைகளுக்காகும் போல்ட்னஸ். டீச்சர்மாருக்கு ஒரு போல்ட்னஸ் உண்டு, போலீஸ்காரங்களுக்குன்னு சொல்லி ஒரு போல்ட்னஸ் உண்டு. உண்டு இல்லையா? ஆமா. பின்ன இந்த எம்எல்ஏ எம்பி அவங்களுக்கெல்லாம் ஒரு போல்ட்னஸ் உண்டு. அவங்க எல்லாம் ஒரு போன் போட்டாலே போதுமா, அவங்களுக்குன்னு ஒரு போல்ட்னஸ் உண்டு. இந்த எல்லா போல்ட்னஸை விட தகப்பன் என்கிற ஒரு போல்ட்னஸ் உண்டு இல்லையா? அப்போ அதே மாதிரி தாய் என்கிற ஒரு போல்ட்னஸ் உண்டு. பண்டெல்லாம் தாய் தகப்பன் இப்படி பார்த்தாலே பிள்ளைகள் 1க்கு 2க்கும் போகணும். இப்ப எல்லாம் பிள்ளைகள் இப்படி பார்த்தாலே யாக்கோபு ஒரு தகப்பனா என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப தகப்பன் மகன்கிட்ட சொல்றாரு, மகனே நீ இப்படி செஞ்சான்னு கேள்விப்பட்டேன், இன்னொரு தடவை இப்படி பண்ணுனா உரிச்சு போடுவேன், உரிச்சு தொங்க போடுவேன். யார் சொல்லியிருக்கணும்? அப்பா இப்படி சொன்னா மகன் கேப்பா, எஸ்கியூஸ் மீ டாடி, ஹவு மெனி ஸ்டெப்னி டு யூ ஹேவ்? உங்களுக்கு புரியுது இல்லையா? ஏன் ரூபன் இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சான்னு அறிஞ்சு யாக்கோபு வாயை பொத்திட்டு இருந்தாரு? என்ன இல்ல? ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் இல்ல. என்ன இல்ல? ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் இல்ல. தயவு செஞ்சு கவனிச்சு கொள்ளணும். ஆவிக்குரியவர்கள் தவறு செய்யும் பொழுது ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் இழக்கிறோம். நமக்கு ஒரு வெறி உண்டு இல்லையா? உண்டு இல்லையா? உண்டு இல்லையா? நமக்கு ஒரு வெறி. அந்த நோயை கண்ட உடனே அது சுகமாகும் அப்படிங்கிற ஒரு வெறி நமக்கு உண்டு இல்லையா? ஒரு அசுத்த ஆவியை பார்த்த உடனே பாஞ்சு துரத்தக்கன்னு ஒரு வெறி நமக்கு உண்டு இல்லையா? ஆத்மாக்களை பார்த்த உடனே ஒரு வெறி நமக்கு உண்டு இல்லையா? அது ஆக்கும் அவுட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ், அது ஆக்கும் ஆவிக்குரிய வைராக்கியம். உங்கள்கிட்ட போய் இவ்வளவு ஆழமா பேசி இருக்க கூடாது, மன்னிச்சு விடுங்க. என்ன நம்ம என்ன நினைப்போம்? பாஸ்டர் எழுப்புதல் முகாமுக்கு வரக்கு முன்ன நான் விழுந்தேன்னா, நீ விழுந்தா என்ன, எழுந்தா என்ன? எழுப்புதல் முகாமுக்கு வரக்கு முன்னே நான் தப்பு பண்ணேன்னா எனக்கு பாதிப்பு ஒண்ணும் இல்லைன்னா, ஏன் பாதிப்பில்லை? நீ ஆவிக்குரிய தைரியத்தை இழக்கிறாய். எதை இழக்கிறோம்? ஆவிக்குரிய தைரியத்தை இழக்கிறோம். 4 பேருக்கு முன்ன நின்னு நல்லா ஜெபின்னு சொல்ல நம்மால முடியல. ஜெபிக்க சொன்ன அவன் திருப்பி கேள்வி கேட்பான். ஐயோ பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. 4 பேரை ஆவியில் ஆராதின்னு சொல்ல நம்மால முடியல. சொன்ன அவன் திருப்பி கேள்வி கேட்பான். எதை இழந்துட்டோம்? ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். சொல்லுங்க ஒரு தடவை, ஒரு தடவை சொல்லுங்க. இந்த முகாம், இந்த ராத்திரி ஆமென் சொல்வதற்கு முன்னே கர்த்தர் உங்க ஆவியை தைரியப்படுத்தி அனுப்ப போகிறார். இனி கை தட்டணும். உங்க ஆவியை தைரியப்படுத்தி, உங்க ஆவியை தைரியப்படுத்தி அனுப்ப போகிறார்.
ஆவி தைரியமா இருந்தாதான் ஒரு ஆளை பார்க்கும்போ பாரம் வரும். ஆவி தைரியமா இருந்தாதான் ஒரு நோயை பார்க்கும்போ ஜபிக்கணும்னு தோணும். ஆவி தைரியமா இருந்தாதான் அசுத்தாவிய துரத்தணும்னு தோணும். ஆவி தைரியமா இருந்தாதான் அந்தகாரத்தை உடைக்கணும்னு தோணும். ஆவி பலமா இருந்தாதான் ஊழியம் செய்யவே தோணும். ஆவி பலமா இருந்தாதான் மேற்கொள்ள தோணும், ஜபிக்க முடியும். உங்கள்கிட்ட போய் இப்படி சொல்லி இருக்க கூடாது, தப்புதான் தப்புதான். ஒரு அல்லேலியா சொல்லுவேன்னு நினைச்சா அதே தப்புதான். இப்ப அப்பனுக்கு என்ன இல்லை, पिताजी के बोल्ड नहीं है, पिताजी के आत्मिक जीवित के बोल्ड नहीं है. எங்க பலம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இல்லை, பலன் இல்லை. இப்ப ஆண்டவர் யாக்கோபை அடிச்செடுத்து கட்டில போட்டாரு. எங்க போட்டாரு? அடிச்செடுத்து கட்டில போட்டாரு. ஒற்ற பார்வையில் பார்த்தா பாடின்னு தோணும். சில ஆளுவ எல்லாம் கூட்டத்து வந்திருக்குமா பார்த்துருக்கலாம், நீங்க நமக்கு பாடின்னு தோணும். எடுத்து அடக்கம் பண்ணப்படாது, என்ன மூக்க நின்று காற்று வருது. பின்ன சில இடங்கள்ல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, சர்ச்சில் மொத்தமே 10 எண்ணம் தான் இருக்கும், 10 பாடியா இருக்கும். தகப்பன ஆண்டவர் என்ன ஆக்குனாரு, படுக்கையில் ஆக்குனாரு. படுத்து கிடக்கும்போ 48ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. போதும். யாருக்கு நோய்? யாக்கோபுக்கு. அதாவது ஒரு காரியம் அறிஞ்சு பேசாம இருந்தார் இல்லையா யாக்கோபு, இருந்தார் இல்லையா, அவருக்கு இப்ப என்ன வந்து நோய் வந்துட்டு, நோய் வந்து கட்டில படுத்திருக்கிறாரு. இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் படுத்திருந்தா சோத்திரம் பண்ணிட்டு தான் இருப்பணும். அவன் படுக்க ஆயிட்டானாலே புரிஞ்சுக்கிடணும் அவன் நல்லா ஆயிட்டான். அவனை ஒரு ஷாப்ல போட்டாலே புரிஞ்சுக்கிடணும் அவனுக்கு அடுத்த ஒரு தொடக்கம் இருக்குன்னு. அவனை பலவீனப்படுத்தினார்னாலே புரிஞ்சுக்கிடணும் இனி அவனை கொண்டு ஆரம்பிக்க போறாருன்னு உடனே என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிடணும். இப்போ படுக்கையில் போட்டுட்டாரா, ப்ரோக்ராம் இல்லை, யாருக்கு வீட்டிலையும் போய் ஜெபம் பண்ண வேண்டாம், ஜெப குறிப்புகள் இல்லை. ஏன்னா ஆன் த பெட், முழங்கால் பெட்டில் கிடந்து ஊக்கமா ஜபிக்கிறான். ஆண்டவரே தரிசனம் தந்தீரே, அழைத்தீரே, கிருபை தந்தீரே, அப்படி இப்படி எல்லாம் சொன்னீரே, இப்பொழுது நான் பலவீனப்பட்டு விட்டேன் ஆண்டவரே, பலவீனப்பட்டு விட்டேன் ஆண்டவரே, பலவீனப்பட்டு விட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்டாரு, இந்த பலவீனத்திலிருந்து நான் உனக்கு வாழ்க்கை தருவேன். உங்கள்கிட்ட போய் சொன்ன தப்புதான். இந்த பலவீனத்துல நான் உனக்கு வாழ்க்கை தருவேன். நான் உனக்கு ஒரு மறு வாழ்க்கை தந்தா உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு மறு வாழ்க்கை தந்தா உனக்கு என்ன வேணும்? தீர்க்க தரிசன கிருபை வேணுமா? அசுத்தாவிகளை துரத்துகிற வரம் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? இப்ப புரிஞ்சுக்கிட்டு இனி இந்த பலவீனத்தோட வாழ்க்கை என்ன செய்யாது? சகோதரர்களே, மறுபடியும் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு, இந்த பலவீனத்தோட வாழ்க்கை முடியாது, வாழ்க்கை மறுபடியும் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, வாழ்க்கை மறுபடியும் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த பிரச்சனையோட வாழ்க்கை முடியாது, இந்த நோயோட வாழ்க்கை, ஐயோ முறைச்சு பாக்குறீங்க, இந்த துன்பத்தோட வாழ்க்கை, இந்த நெருக்கடியோட வாழ்க்கை, இந்த ஆபத்தோட வாழ்க்கை முடியாது. என்ன வாழ்க்கை நீ தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு, கேட்டாரு, நான் இன்னொரு வாழ்க்கை உனக்கு தந்தா உனக்கு என்ன கிருபை வேணும்? உனக்கு என்ன கிருபை வேணும்? உனக்கு அசுத்தாவிகளை துரத்துகிற கிருபை வேணுமா? கை வச்ச உடனே வியாதிகளை சுகமாக்குற கிருபை வேணுமா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? கேட்டது யாரு? அவரு. அப்ப கண்டிப்பா என்ன செய்யும்? கிடைக்கும். நான் கேட்கிறேன், கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்?
பல ஆட்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, அப்படிதானா? அவன் சொன்னான், எனக்கு இன்னொரு வாழ்க்கை தந்தா நான் கூனிஞ்சு நின்றேன் இல்லையா, நான் ஒரு கேள்வி அறிஞ்சு காதை பத்திட்டு சும்மா நின்ன இல்லையா, அவனுக்கு முன்ன நின்று 4 வார்த்தை பேசக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும்னு. இனி கை தட்டுங்க, இனி வாயத்தரைங்க. உடல் கபரவ சந்தல் பிரௌடபரபரவா. 2 நிமிஷம் கையை தட்டிட்டே இருக்கணும், 2 நிமிஷம் வாயை திறந்துட்டு நிக்கணும், வாயை திறந்துட்டே இருக்கணும். எல்லா மனிதனுக்கு முன்ன தைரியத்தோட வாழும்படி, எல்லா அசுத்த ஆவிகளுக்கு முன்ன தைரியத்தோட வாழும்படி, எல்லா பட்டணத்திலேயும் தைரியத்தோட வாழும்படி, எந்த இடத்துல எல்லாம் கூனி குருவி நின்னீங்களோ அங்கெல்லாம் நேர நிக்கும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்றாரு. கண்ண மூடி கை தட்டி அந்த காரியத்தை கண்டு இனி நீ பயப்படுவது இல்லை, அந்த பலவீனத்தை கண்டு இனி நீ பயப்படுவது இல்லை, அந்த அசுத்த ஆவியை கண்டு இனி நீ பயப்படுவது இல்லை. கை தட்டி பெற்றுவா. ஆவிக்குரிய வாழ்க்கையின் பேசிக்காக்கும் இது. ஆனா கொஞ்சம் அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு புரியாது, கொஞ்சம் அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு புரியாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ், ஆவிக்குரிய தைரியம் இருந்தா நோய் தன்னால மாறும். ஆவிக்குரிய தைரியம் இருந்தா அசுத்தாவி தன்னால ஓடும். ஆவிக்குரிய தைரியம் இருந்தா பிரச்சனை தன்னால மாறும். ஆவிக்குரிய தைரியம் இருந்தா அற்புதங்களை காண அல்ல, அற்புதங்களை செய்ய முடியும். ஆவிக்குரிய தைரியம் இருந்தால் ஒரு 1-2 உதாரணத்தை நாம் பைபிள்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டு யாக்கோபுக்கு அது கிடைச்சான்னு சொல்லிட்டு நாம ஜெபிக்க போறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல பவுல கல்லெறிஞ்சு கால்ல பிடிச்சு நாய போல இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு எறிஞ்சணும். என்ன நினைச்சு எறிஞ்சணும் தெரியுமா? செத்து போயிட்டான் என்று சொல்லி. என்ன சொல்லி? செத்து போயிட்டான்னு சொல்லி. நம்ம அன்னைக்கே ஒரு தீர்மானம் எடுப்போம், இனி உயிருள்ள காலம் எல்லாம் அந்த பக்கம் எட்டி பார்க்கப்படாது, அந்த பட்டணத்துல இனி காது வைக்கப்படாம அடிச்சு செத்தான்னு சொல்லி எறிஞ்சணும். சீசர்கள் சூழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுகையில் இவன் எழும்பினா, இவன் எழும்பி ஒரு அம்பு போல எங்க போனான் தெரியுமா? அதே பட்டணத்துல. அதாக்கும் ஆவிக்குரிய தைரியம், அதாக்கும் ஆவிக்குரிய தைரியம். எங்க கூனி குருவி நடந்தாயோ, எங்க கேவலப்பட்டாயோ, கை தட்டனு எங்க அவமானப்பட்டாயோ, எங்க சக்சஸ் ஆக முடியாதுன்னு நினைச்சாயோ, எங்க தோல்விக்கு மேல தோல்வியோ, அதே இடத்துல ஆவியானவர் கையை பிடிச்சு தைரியத்தோட கொண்டு போக போகிறார். ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. உங்க சரீரத்தில் இல்ல, உங்க ஆவியில ஒரு தைரியம் வருகிறது. அத்தனை பேரும் கை தட்டணும். நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது யாரோ சிலருடைய ஆவிக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவருடைய கால்கள் அவர்களை அறியாம அசைது, அவங்க உதடுகள் அவங்களை அறியாம அசைது, அவங்க வாயில இருந்து புதிய வார்த்தைகள் வருது. அவங்களால் அவங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவு ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல பாயுது. அது ஆவிக்குரிய பலன், அது ஆவிக்குரிய பலன், அது ஆவிக்குரிய பலன். கண்ண மூடி கை தட்டி உதாரணம் 1 கரெக்ட் ஆச்சு இல்லையா? எக்ஸாம்பிள் 2. நாளைக்கு தலையை வெட்டுவோம், இன்னைக்கு கூட ஜெயிலில் கிடந்துக்கன்னு சொல்லி பேதுருவை எங்கே போட்டணும்? ஜெயிலுக்குள்ள போட்டணும். ஐயோ, நம்மளை போட்டா பிபி கூடும், உடனே 108 ஃபோன் பண்ணணும். ஐசியூவா, சிசியூவா, எம்ஐசியூவா? அவனை ஜெயிலுக்குள்ள போட்டு நாளை காலையில் தலை வெட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. அவன் காம கிடந்து உறங்குறான், அவன் காம கிடந்து உறங்குறான். கடல்ல தூக்கி போட்டாலும் உறங்குவான்னு தோணுது. அவன் காம படுத்து தூங்குறான். ஏன்னா ஆவிக்குரிய தைரியம் உள்ளவன அலைகள் அசைக்க முடியாதுன்னு. தப்புதான், உங்கள்கிட்ட போய் இப்போ சொன்னது தப்புதான்.
ஆவிக்குரிய தைரியம் உள்ளவனை அலைகள் அசைக்க முடியாதுன்னு. ஆவிக்குரிய தைரியம் உள்ளவனை அவனை பலவீனத்தின் அலையோ, கடன் பிரச்சனையின் அலையோ, அவமானத்தின் அலையோ, தோல்வியின் அலையோ, நெருக்கத்தின் அலையோ, அநேகர் அசைத்து போட்ட அலைகள் அவனை அசைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தைரியம் மாம்சத்துல இல்ல. அவன் போல்டு, அவன் போல்டு, அவன் ஸ்பிரிட்ல போல்டு. என் ஆவி பலப்படுகிறது, என் ஆவி பலப்படுகிறது. இந்த முகாமின் இந்த மாலை நேரத்தில் என் ஆவியில ஒரு மாற்றம் வருது. என் ஆவியை கர்த்தர் தொடுகிறார். என் ஆவி உயிரடைகிறது, என் ஆவி வல்லமை அடைகிறது, என் ஆவியில தெய்வத்தினுடைய வல்லமை பாயுது. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க, 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. ஊடாபா கந்தல் கபாத்தடா ரியாந்தர கந்தல் கபரபலவா ரேலாந்தரா. ஆவியில கலங்கி வந்த சிலரை, ஆவியில பயந்து வந்த சிலரை, ஆவியில வேதனைப்பட்டு வந்த சிலரை இப்பொழுது கர்த்தருடைய ஆவி திடப்படுத்துகிறது. கண்ண மூடி அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. ரேந்த பந்த பந்தாரா ரியாந்த பந்த பத்தாரா அல் கந்தரா. முடியுமானா ஆவியில புறப்பட்டு போய் விட்டு, ஆவியில புறப்பட்டு போய் விட்டு அந்நிய பாஷை பேசி விட்டு அது வெட்டப்படுகிறது. ஓ குடும்பத்துக்கு விரோதமா, ஓ பிள்ளைக்கு விரோதமா செயல்படுகிற அந்த ஆவிய ஆவியில வெட்டு, ஆவிய ஆவியில வெட்டு. விடாத வெட்டு. படுது 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 படுது, சரியா படுது வெட்டு. அது சாய போகுது, அது சாய போகுது. அத்தல் கந்தல் கபானா உடந்தாரா அல் பந்தாரா பௌட பத்தாரா. விழுது விழுது விழுது. சில மரங்கள் வேரோட சாயுது. கர்த்தர் பட்சத்தில் வருகிறார். கை தட்டி நான் யாக்கோபை பற்றி சொல்லணும். 48 என்ன பட்டு கிடக்கிறாரு? சில நெருக்கடிகள் வர்றது நல்லதாகும். அதுதான் நம்மளை உயிரோட வச்சிருக்கு. என்ன ஒரு மறப்பு. சில பிரச்சனைகள் வர்றது நல்லது. அதுதான் நமக்குள்ள போர் குணத்தை தருது. ஆம மாதிரி ஊந்துட்டு இருந்த நம்மளை முயல் வேகத்துல ஓட வச்சது புரட்டி போட்ட அந்த பிரச்சனை தான். இவங்க நடுவில் சவால வாழணும்னு வெறிய தந்தது அந்த அவமானம் தான். இப்படி வாழணும்னு வாழ வச்சது அந்த கண்ணீர் தான். அது நல்லது. சொல்லுங்க, எனக்கு ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் வேணும். சொல்லுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இருந்தா எங்கேயும் நிக்கலாம், யாருக்கு முன்னே நிக்கலாம், எந்த பிரச்சனையில நிக்கலாம், எந்த போராட்டத்தில் நிக்கலாம், எந்த சவாலில் நிக்கலாம். என்ன நடத்துகிறது? ஆவிக்குரிய போல்ட்னஸ். கிடைச்சான்னு பார்க்கணும் இல்லையா? 49 அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு உண்மையிலே தீர்க்கதரிசியா? உட்கார்ந்து பேசி முடிவு எடுப்போம். யாக்கோபு உண்மையிலே தீர்க்கதரிசியா? என்ன ஒரு முறப்பு. யாக்கோபு உண்மையிலே தீர்க்கதரிசியா? யாக்கோபு உண்மையிலே தீர்க்கதரிசின்னா யோசேப்பு சாகும் முன்ன யாக்கோபிட்ட வந்து என்ன சொல்லிக்கணும்? செத்து போனான்னு. இவன் உண்மையில தீர்க்கதரிசின்னா என்ன சொல்லியிருக்கணும்? போ சாத்தானே, என் குமாரன் உயிரோடு இருக்க, அப்படி இல்லை சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையே சொல்லியிருக்கணும். இவன் 40 நாள் பயர் கஞ்சி குடிச்சு பட்டினி கிடந்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து குமாரத்தியல் வந்து துக்கம் கொண்டாடி சாவாத்த பணத்துக்காக அழுது. ஐயோ, எதற்காக அழுது? சாவாத்த பணத்துக்காக அழுது. என்ன இல்லாததுனால? வெளிப்பாடு இல்லை. என்ன இல்ல? வெளிப்பாடு இல்லாதவன் சாகாத பணத்துக்காக அழுவான். ஈஸியா ஏமாற்றலாம். உங்கள்கிட்ட சொல்லி இருக்கப்படா, மீதி நாளைக்கு வாருங்க, சோத்திரத்தோட வரணும். என்ன ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க.
சாவாத்த பணத்துக்காக அழ காரணம் என்ன? இவன் கிருபை உள்ளவன் என்ன சொல்லி இருப்பான்? என் 10 குமாரர்கள் சேர்ந்து என்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள், ஒவ்வொரு ஆளுக்கு பாக்கெட்ல 2 ரூபாய் கிடக்கு, அது அவனை விட்ட காசு என்று காண்கிறேன். அப்படி இல்லையே சொல்லி இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? அவன் அப்படி இல்லை சொல்லியிருக்கணும். ஏரே மக்களே, ஒவ்வொரு ஆளுக்கு பாக்கெட்ல 2 ரூபாய் கிடக்கு, அது எங்கண்டு வந்து உடனே இவங்க சொல்லியிருக்கணும், அப்பா அவனை 20 ரூபாய்க்கு விற்றோம், 10 பங்கு போட்டப்போ ஆளுக்கு 2 ரூபா, டோட்டல் 20, ஆளுக்கு 2 ரூபா போட்டு பிரச்சனையை செட்டில் பண்ணிட்டோம். அவங்க ஒத்துக்கிடணும். இவன் வெளிப்பாடு இல்லாதனால அவங்க சொன்னதை இவன் ஒத்துக்கிட்டான். இப்போ அப்படி இல்லை, வெளிப்பாடு வந்திருக்கு. யாக்கோபே, நீ நாகர்கோயில்ல எழுப்புதல் முகாமில் அட்டென்ட் பண்ணியோ? நீ நாகர்கோயில்ல எழுப்புதல் முகாமில் அட்டென்ட் பண்ணியோ? முந்தி நீ கண்ணை மூடி நம்புய யோசேப்பு செத்தாயின்னு சொன்னா, இப்ப நீ கடைசி நாட்கள்ல நடக்க போறது அறிவிப்பேன்னு சொல்ற. அடுத்த வசனம், யாக்கோபின் குமாரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். அடுத்த வசனம், அடுத்த வசனம், வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? 50 வருஷம் தாண்டி இருக்கு. 50 வருஷம் தாண்டினப்போ சொல்றான், 50 வருஷம் தாண்டினப்போ சொல்றான், இப்போ எனக்கு எந்த மனுஷனுக்கும் முன்ன நிற்க வேண்டிய ஆவிக்குரிய தைரியம் கிடைத்து விட்டது. கவனிங்க கவனிங்க, நீங்க செஞ்ச தப்பினால சாட்சியை இழந்து சில ஆட்களுக்கு முன்ன நேர நிற்க முடியாம, அசுத்தாவிகளின் தாக்குதலுக்கு பயந்து சில பிரச்சனைகளை நேர எதிர்கொள்ள முடியாம பதறி இருந்த சிலருக்கு இந்த நாள் மாலை நேரத்தில் ஆவிக்குரிய தைரியத்தை ஊற்ற போகிறார். ஆவிக்குரிய தைரியத்தை ஊற்ற போகிறார். ஆவிக்குரிய தைரியத்தை ஊற்ற போகிறார். ஆவிக்குரிய தைரியத்தை ஊற்ற போகிறார். ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ். கை தட்டணும், வாயை திறக்கணும். இந்த முகாமில் இப்பொழுது அது இறங்கி வரப்போகிறது. இப்பொழுது அது இறங்கி வரப்போகிறது. அநேகர் அபிஷேகம் பண்ண போறாரு. வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. அடக்கி வைக்க முடியாத அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக் கொள்ளுங்க. கண்ணை மூடுங்க. உனக்கு ஒரு ஆவிக்குரிய தைரியத்தை தராரு. அக்னி 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 அக்னி. பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர். Yes Lord, yes Lord. கையை உயர்த்தி எனக்கு ஆவிக்குரிய பலனை தாங்கப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆவிக்குரிய பலனை தாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சில்ல நான் பேசுனது? நம்ம பிரச்சனையே அங்கதான். நம்ம தவற சாத்தா நம்ம உள்ளத்துல சுட்டி காட்டுறதுனால நமக்கு போல்டா ஜபிக்க முடியல, போல்டா ஆராதிக்க முடியல, போல்டா ஊழியம் செய்ய முடியல. ஆனா இந்த ராத்திரி அதுல ரத்தம் விழுகிறது, ரத்தம் விழுகிறது, ரத்தம் விழுகிறது. தைரியப்படுத்துகிற ஆவியானவர். ஓ ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. நேற்றைக்கு வர நீங்க செஞ்ச எந்த காரியத்தையும் உங்க கண்ணுக்கு முன்ன காட்டி உங்க ஆவிக்குரிய முன்னேற்றத்தை சத்துரு தடுக்க முடியாது. ஏன்னா அந்த குப்பை எரிந்து விட்டது. அந்த குப்பை எரிந்து விட்டது. அந்த குப்பை எரிந்து விட்டது. ஒரு நிமிஷம் கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அந்த குப்பை எரிந்தது. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ஒரு நிமிஷம் கூட கையை உயர்த்தி Thank you Jesus. சொல்லுங்க, என்னை என்னை மெதுவாவே சொல்லுங்க, என்னை என்னை பலப்படுத்துகிற பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எல்லாம் செய்ய எல்லாம் செய்ய எல்லாம் செய்ய எல்லாம் செய்ய எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் தடைப்பட்டதை செய்ய, தடைப்பட்டவைகளை முடக்கப்பட்டதை செய்ய, முடக்கப்பட்டதை பயப்பட்டு நிறுத்தினதை செய்ய, பயப்பட்டு நிறுத்தினதை செய்ய, சத்துரு தடுத்ததை செய்ய, சத்துரு தடுத்ததை செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. இனி கைதட்டி ஆண்டவரை எனக்கு பலன் உண்டு.